ஹாய் நல்லாட்டி வெல்கம் பேக் டு சேனல். யூஸ்ஃபுல்லாக நம்ம பிளேஸுக்கு வந்துட்டோம். அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்னு தெரியும், பைக் ரிவ்யூ தாங்க பண்ண போகிறோம். புதுசாக லான்ச் ஆயிருக்க பல்சர் N125 மாடல் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். பஜாஜ்லேருந்து இந்த 125cc சிட்டி அண்ட் ஹைவேஸ்லையுமே சூப்பராக யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பைக் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போதுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு சென்ட் கொடுத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுருங்க. அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அங்கேயே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், லுக்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். வண்டி பார்க்க லிட்டரலாக ஒரு அட்வென்ச்சர் பைக் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது நீங்கள் அப்படி ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் லுக்கும் வந்து ஒரு பயங்கர ஸ்போர்ட்டி லுக்கு. ஒரு 125cc பைக்கை எவ்வளோ ஸ்போர்ட்டி லுக்கு கொண்டு வரணுமோ அவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிசைன் கிராஃபிக்ஸில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். இந்த இடத்துல வந்துட்டு உங்கள் N சீரீஸில் இந்த பைக் வரனால ஸோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பேஸ் வேரியன்ட்டு. டாப் வேரியன்ட் வந்து நம்ம ரிவ்யூக்கு இன்றைக்கி கிடைக்கல. பட் ஆனால் அவங்க அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். எனக்கு இதோட டாப் வேரியன்ட்டில் இருக்க அந்த 125 கிராஃபிக்ஸ் இந்த இடத்துல வரும். ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பின்னாடி டெயில் செக்ஷன் போனோம்னா N150 N1cc இருக்க டெய்லைட் லுக்கு இதில் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு இது அட்ராக்டிவாக இல்லை. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜனில் வருது. ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இண்டிகேட்டர் வந்து நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா ஃப்ரீடம் பைக்கில் வரும். ஸோ ஃப்ரீடம் 125 சிஎன்ஜி பைக்கில் பார்த்தீங்கன்னா சேம் இண்டிகேட்டர் இதே தான். ஆனால் உங்களுக்கு ஹெட்லைட் வந்து ஒரு எல்இடி ஹெட்லைட்டுங்க. பஜாஜ் வந்து கிட்டத்தட்ட இப்போ எல்லா மாடல்ஸ்க்குமே எல்இடி ஹெட்லைட் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். என்ட்ரி மாடல் வந்து எல்லா பைக்குமே வந்து உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் வருது. விசிபிலிட்டி பொறுத்தவரைக்கும் சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக எல்இடி ஹெட்லைட் சூப்பராக இருக்கும். ஹெட்லைட் விசிபிலிட்டி வீடியோ வேணுன்னா கேளுங்க, நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸாக நான் போடுறேன். அண்ட் ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னுமே வந்து லுக்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும். பட் ஆனால் ஃபேமிலி யூஸுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெருசாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸ்பிளிட் சீட்டாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சிங்கிள் சீட்டுக்கான கம்ஃபர்ட் தான் ஈக்குவலாக உங்களுக்கு இருக்கும். கலர்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிற வந்து ப்ளூ கலர். மொத்தம் 7 கலர்ஸ் வருது. பிளாக், ஒயிட், ப்ளூ, எல்லோ, ரெட்டு அண்ட் பிளாக்லேயே வந்துட்டு உங்களுக்கு பிளாக் அண்ட் ரெட்டு மிக்ஸ் மாதிரி ஒரு கலர் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக பர்பிள் கலர் இருக்குது. எனக்கு வந்து பர்பிள் அண்ட் ப்ளூ வந்து கொஞ்சம் இன்னுமே பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லணும். உங்களுக்கு எந்த கலர் வேரியன்ட் பிடிச்சிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூஸ்வலாக பல்சர் பைக்ஸில் இருக்க அதே பேட்ஜிங் வந்துட்டு சேம் பிளேஸில் உங்களுக்கு கிடைக்குது. சில்வர் கலரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜிங் போட்டிருக்கு, USB போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி ஒரு சூப்பரான விஷயம். 125cc உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். டேங்க் வந்து ஒரு நல்ல ஒரு மெட்டல் டேங்க் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். அதேமாதிரி ஸ்விட்ச் கேஸ் குவாலிட்டியுமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஹைபீம் லோபிங்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஒரே ஸ்விட்சில் இங்கே வந்துடும். ஹைபீம் லோபிங் பாஸ் லைட் எல்லாமே இங்கே வந்துடும். இதுக்கு பாஸ் லைட் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டர், ஹாரன், இக்னிஷன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. இன்ஸ்ட்ருமென்ட் கன்சோல் என்ன இருக்குன்னு பார்த்து அப்படி நம்ம ரைட் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். கீ ஆன் பண்ணலாம். உங்களுக்கு இதில் செமி டிஜிட்டல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். ஓடோமீட்டர் இருக்குது, ஃபியூல் இண்டிகேஷன், ஸ்பீடோமீட்டர் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நியூட்ரல், இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், சைஸ் அண்ட் வார்னிங் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ்க்கான லைட்ஸ் இருக்குது. அண்ட் ஹைபீம்க்கான லைட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மட்டும் தான் உங்களுக்கு டீட்டெயில் வரும். ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளே. அதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா போதுமான விஷயம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். லைக் ப்ளூடூத் பேரிங் இருக்குது. உங்களுக்கு ஃபோன் அண்ட் மெசேஜ் அலர்ட் அதில் வந்துடும். தென் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் ஃபியூல் எக்கனாமி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டாப் மாடலில் இன்னுமே உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் லோடெலாம் இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டை கேளுங்க. நம்ம ரைட் ரிவ்யூக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம அப்படியே ஒரு மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். ரைடிங் பொசிஷன் வந்து இந்த வண்டியில் ஒரு நல்லாவே ஒரு அப்ரைட்டான ஒரு பொசிஷன். அவங்க சொன்ன மாதிரியே ஒரு சிட்டி அண்ட் ஹைவேஸுக்கு ஒரு ஏற்ற பொசிஷன் தான். நல்லா அப்ரைட்டாக உட்காந்துருக்கோம். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பேக் பெயின்லாம் வரதுக்கான சான்ஸுகள் ரொம்ப கம்மி. ஃபுட் பெக்ஸோட பொசிஷன் ஆகட்டும், ஹேண்டில்ஸோட பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டேர்னிங் ரேடியஸுமே உங்களுக்கு நல்லா டீசெண்டான ஒரு டேர்னிங் ரேடியஸுங்க. பாலத்தில் நம்ம வந்து சின்னதாக ஒரு புல்லிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போலாமா? நல்ல ஒரு புல்லிங் இருக்குங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா N சீரிஸ் பைக்ஸில் 1 more ரிஃபைன்ட் இன்ஜின்ங்க. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. டாப் ஸ்பீடு வந்து இந்த வண்டி 97 போகும்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஓ 97 தாண்டிடுச்சு. 100 103 நல்லாவே போகுதுங்க. ஓகே, இதுக்கு மேலே நம்ம புஷ் பண்ண வேணாம். இந்த வண்டி வந்து உங்களுக்கு முழுக்க டாப் ஸ்பீடுக்கான வண்டி கிடையாது. இந்த வண்டி எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் நான் டெஸ்ட் பண்ணுறேன். யாரும் இந்த பைக் எடுத்துகிட்டு ரொம்ப டாப்லாம் ஓட்டாதீங்க. தாராளமாக இந்த பைக்கை நீங்கள் ஹைவேஸில் எட்டு போகலாம்.
70 to 80 நீங்கள் ஸ்மூத்தாக க்ரூஸ் பண்ண முடியுது. அதுக்கு மேலே ரொம்ப போட்டு புஷ் பண்ணாதீங்க, மைலேஜ் அடி வாங்குவோம், இன்ஜின் ஹீட்டிங் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் 70, 80, 85 வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாக க்ரூஸ் ஆகுது. பிரேக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடி ட்ரம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுக்கு டாப் வேரியண்ட்லேயுமே அதே தான், டிஸ்க்கு பின்னாடி ட்ரம் தான். பிரேக்கிங்லேயுமே உங்களுக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணல. டயர்ஸ் தான் கொஞ்சம் சின்ன டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன டயராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கார்னரிங்லேயோ இல்லை பிரேக்கிங்லேயோ அந்தளவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தெரியல, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. பல்சர் என் சீரிஸ் பைக்ஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் வந்து இந்த வண்டி டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் ஏன் இவ்வளோ இதாக அழுத்தி சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கிது. சேம் டைம் உங்களுக்கு கிளச்சுமே தெரியும். இங்கே பாருங்கள், நல்லா லைட்டாக இருக்குது. நீங்கள் வந்து சிங்கிள் ஃபிங்கரில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் கிளச்சை, அந்தளவுக்கு லைட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிட்டி பர்பஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப் வேரியண்ட்டுக்கும் இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கும் இன்னொரு விஷயம் இல்லை மிஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஸ்டார்ட் ஸ்டாப் இன்ஜின் இருக்குது. அதாவது என்னென்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் நம்ம கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்ம சப்போஸ் நின்ட்டோம்னா வண்டி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். திரும்ப நீங்கள் சிங்கிள் போடுறதுக்கு ஒரு 5 செகண்ட் முன்னாடி நீங்கள் கிளச் மட்டும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும், வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஆனால் அது வந்து பேஸ் மாடலில் இல்லைன்னு சொல்லணும். என்ன கேட்டால் பேஸ் மாடல் எடுக்கலாமா டாப் வேரியண்ட் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, ப்ளூடூத்து அந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு மேண்டேட்டரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் போகலாம். இல்லைனா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாதுங்க. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதே சேம் 12 ஹார்ஸ் பவர் தான், 11 நியூட்டன் மீட்டர் ஸ்டாக் அதே தான். உங்களுக்கு பவர் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஃபீச்சர்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 to 65 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹைவேஸில் டீசெண்டாக க்ரூஸ் பண்ணிங்கன்னா 65+. ஆஹா, இங்கே பாருங்கள் காரு கலரு, ஓ மை காட், 65+ கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வண்டி வந்து செம்ம ரிஃபைண்டாக இருக்குங்க. மைலேஜுக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு குறைய வைக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்மிங் டு ப்ரைஸ் பாயிண்ட். இந்த வண்டி 2 வேரியண்ட் வரதுனால பேஸ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 95,000, டாப் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 99,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு வந்து சேல் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா உங்கள் நியர்பை ஷோரூமில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பைக் டெஸ்ட் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஆதித்யா பஜாஜ் கோயம்புத்தூரில் நம்ம எடுத்துருக்கோம். கோயம்புத்தூர் இருக்கவங்க மறக்காமல் இந்த பைக் ஆதித்யா பஜாஜில் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். நான் எப்போ சொல்கிறேன் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுங்க. ஸோ நம்ம ஷோரூமுக்கு வந்துவிட்டோம். ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வழக்கம் போல் ரிப்ளை பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட என் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பைக் அண்ட் ட்ராவல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அதில் போட்டுருங்க. அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரம் லைஃப் அண்ட் ட்ராவலர். டேக் கேர், லவ் யூ ஸோ மச்.